அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் குட்டி சப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரியாணினாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணினாலே ஒரு ஸ்பெஷல் தான். அந்த மட்டன் பிரியாணியை இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இது எல்லாம் பார்வையாளராகிய உங்களோட அன்பும் ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. இதே சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். கொட்டக்காட்டில் அப்துல் ரஹ்மான் அண்ட் கார்த்திகேயன் இவங்க 2 பேரும் மட்டன் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டோம்னா அந்தளவுக்கு டக்குன்னு வேகாது. இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் அளவு. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் 3லேருந்து 4 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷரெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. அதுக்கு ஒரு கரண்டி வச்சு நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து பார்க்கலாம். வேக வச்ச மட்டன் எடுத்து பார்க்கும் பொழுது லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தாலே அது அமுங்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுத்து பிரியாணி தாளிச்சிட வேண்டியதுதான். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக உருகுனதும் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீல ஷேப்பில் வெட்டிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். பிரியாணியில் டேஸ்ட்டே இந்த வெங்காயத்தை வதக்கிறது தான். இப்போ ஓரளவுக்கு பொன்னிறமாகி வந்துருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தக்காளி நல்லா மையா வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க. தக்காளி முழுசாக இருந்துச்சுன்னா பிரியாணியில் சாப்பிடும் பொழுது நல்லா இருக்காது. இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் தயிர், இதையும் போட்டுட்டு 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை போட்டுட்டு இதை கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கணும். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ எனக்கு மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன், அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். இப்போ அடுத்து வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் வேறு உப்பு போட்டிருக்கோம். கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. அடுத்து இதில் ஒரு பாதி போல் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு விதை பட்டால் கூட பிரியாணி கசந்து கிடக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாசுமதி ரைஸாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். எனக்கு 2 கப் கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருந்துச்சு. இதை நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு மிதமான சூட்டில் 1 விசில் விட்டுறலாம். ஏன்னா நம்ம அரிசி ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால 1 விசில் போதும். இப்போ ஓரளவுக்கு எனக்கு ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. குக்கரை திறந்ததுமே நல்ல வாசனை கம்மன்னு இருக்குது வீடெங்கும். பிரியாணி எப்பயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு மட்டன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2மே 400 கிராம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஒரு அரிசி கூட குழஞ்சி வரல, நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி செஞ்ச அளவு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். கலந்து விடும் பொழுது பொறுமையாக கலந்து விடுங்க, இல்லாட்டி பிரியாணியோட சாதம் ஃபுல்லாக உடஞ்சிரும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சுட சுட ஆவி பறக்க ரெடியாக இருக்குது. அடுத்து இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் யாராச்சும் மட்டன் பிரியாணிக்கு அடிக்டன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக சிக்கன் 65, அடுத்து கொஞ்சம் தயிர் வெங்காயம். பிரியாணியை இன்னும் கொஞ்சம் ஜாலியாக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சமாக புதினா இலைகள். இந்த மாதிரி இருந்தால் சின்ன குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நம்மளோட மட்டன் துண்டுகள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்து வந்திருக்குண்டு. இப்போ நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே எம்மி எம்மி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.